ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவசுஜி சேனல். நாம் இன்றைக்கி ஒன்றெல்லாம் வந்திருக்கோம். அப்படியே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்ணாகுளத்துலேருந்து கல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்துட்டு மெட்ரோ வரும். மெட்ரோவிலேருந்து பஸ் எடுத்திங்கன்னா டேரெக்டாகவே ஒண்டர்லாவுக்கு பஸ்ஸஸ் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ட்ரெஸ் கோட் இருக்கிறனால இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஒண்டர்லாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே கடை இருக்குது. இங்கேயும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு 100 ருபீஸ், இது வந்து 150 ருபீஸ் ரேக்கு போல். இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் 100 ருபீஸு. ஸோ இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் எல்லா சைஸ்க்குமே அவைலபிள் இருக்குது. பேண்ட்டு டவுசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 150ன்ற ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ரைட்ஸ்லாம் கவர் பண்ணி போடுறேன். என்ட்ரன்ஸ்லேயே பஸ் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ எர்ணாகுளம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பஸ்ஸு 7:40. இங்கே ப்ராப்பர் ட்ரெஸ் கோடு இருக்குது மக்களே. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைலான் இல்லைனா சிந்தட்டிக் காஸ்டியூம்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாம். ஆப்போசிட் சைடில் வந்து ஷாப் டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதில் வந்து சேர்த்து இதில் போட்டுறேன் இந்த வீடியோவில். இந்த மாதிரி பேண்ட்டு, ஷாரி, சுடி எதுவுமே அலவுட் இல்லை. மேலே இருக்க மாதிரி காஸ்டியூம்ஸ் தான் அலவுடு. இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கேயே வந்து தங்கிக்கலாம் போல். 6 PM இருந்துட்டு மார்னிங் 8 AM வரைக்கும் ஒரு 156 பெட்ஸ் இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணலாம். ஆனால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனித்தனியாக தான் ஸ்டே பண்ணணும் போல். அதில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, லாக்கருக்கு வந்து இனிஷியல் வந்து 400 கட்டணும், 300 சார்ஜு, 100 வந்து ரீஃபண்டபிள். அப்புறம் இந்த வீல் சேர் அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1000 கட்டணும், ரீஃபண்டபிள் வந்து 500 கொடுப்பாங்க போல். இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரி டைம் வந்து 10:45. சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா 7 o'clock வரைக்கும், அதர் டேஸ் வந்து 6 o'clock வரைக்கும். 9 o'clock மேலே டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆகும் போல். அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே வெளியே பார்த்திங்கன்னா மேப்லாம் போட்டிருக்காங்க, எவ்வளோ கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கிட்டத்தட்ட நமக்கு என்னென்ன லேண்ட் ரைட்ஸ் எத்தனை இருக்குது, அப்புறமா வாட்டர் ரைட்ஸ் எத்தனை இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்குது. ஹை த்ரில் ரைட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பக்கத்தில் கிட்ஸ் ரைட்ஸ் எத்தனை இருக்குது எல்லா டீட்டெயிலும் இருக்குது. பக்கத்தில் மேப்பும் போட்டிருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லேண்ட் ரைட்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்து வாட்டர் ரைட்ஸு. இங்கே வந்து பர்த்டே ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒண்டர்லாவில் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. யாராவது இப்போ நம்ம ஃபேமிலியில் வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே இருக்குது அப்படின்னா, அவங்களோட அந்த மந்த்து, இப்போ பிப்ரவரி மந்தில் ஏதோ ஒரு டேட்டில் பர்த்டே அப்படின்னா, அந்த மந்த்து ஃபுல்லாமே அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கும். அது ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏன்னா ஒரு டிக்கெட் நீங்கள் பே பண்ணி வாங்கணும், அப்படின்னா தான் அந்த ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். ஸோ அந்த ஆஃபரில் வந்து இப்போ நீங்கள் ஒரு 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு பர்த்டே அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பர்த்டேக்காரங்களுக்கு மட்டும் ஃப்ரீ, இன்னொருத்தர் 2 பேருக்கு வந்து பேமெண்ட் நம்ம பே பண்ணி வாங்கணும். அது நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே நமக்கு வந்து புக் பண்ணி லிங்க் அனுப்பிடுவாங்க. நம்ம அதன் மூலமாகவே பே பண்ணி போய்க்கலாம். ஸோ அது என்னன்னு நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு போங்க. இது வந்து கொஞ்சம் ஹை த்ரில்லாக தான் இருந்தது இந்த ரைடு. பட் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் அவங்க லைனில் நிற்காமல் வேகமாக போயிடுவாங்க. பட் வந்து எல்லாருமே அழகாக எல்லா கேமையுமே நம்மளால் ப்ளே பண்ண முடியும். டைம் வந்து நல்லா நிறையவே இருக்கும். ஸோ பொறுமையாக போனாலே கண்டிப்பாக எல்லா ரைடுமே வந்து நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியும். இது நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எல்லோரும் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து
குட்டீஸ்லாம் போகிற மாதிரி ஒரு நல்லா இருந்தது. ஒரு 73D அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்மளே ட்ராவல் பண்ணி ஜங்கிள்குள்ளே போயிட்டு வர மாதிரி. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் போனோம். ஆனாலுமே நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. ட்ராவலிச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்கும். நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம். கொஞ்சம் ரைட்லாம் போகும்போது இடையில கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதில் வெயிட் பண்ணி இந்த ரைடில் போயிட்டு வந்துடலாம். இந்த ரைடு உண்மையாகவே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் நார்மலான ரைட் மாதிரி இருந்தாலுமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 360 விட எனக்கு இதுதான் ரொம்ப பயமாக இருந்தது. என்னோடய சன் ஆனால் இதை நல்லா என்ஜாய் பண்ணான். சுஜித் சூப்பராக என்ஜாய் பண்ணான். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக எதுவும் ட்ரை பண்ணுங்கள். இதுவுமே 3D 7D அந்த மாதிரி மூவி டைம் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ சின்ன குட்டீஸ்லாம் நல்லா அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. நல்லா இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை இதெல்லாம். இந்த ரைடு வந்து நமக்கு ரொம்ப த்ரில்லாலாம் இருக்காது. மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக வந்துட்டு ஒண்டர்லா ஃபுல்லாமே பார்க்கலாம். ஒரு சின்ன ஜக் அடிப்பாங்க, அப்படி தூக்கி போடுவாங்க, அவ்வளோதான் இந்த ரைடு. பட் ஆனால் நல்லா தான் இருக்கும். இது வந்து 360 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாகவே நான் நிறைய சேனலில் பார்க்கல இது ரொம்ப பயமாக இருக்கும், கடைசியாக ட்ரை பண்ணுங்க அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் பயந்துக்கிட்டு நாங்களுமே லாஸ்ட்டாக தான் போய் ட்ரை பண்ணோம். ஆனால் நாங்கள் 2 தடவை ட்ரை பண்ணோம். ஏன்னா நாங்கள் போனது வீக்கெண்ட்னால எங்களுக்கு அந்த லாஸ்ட்டு அந்த 5:30க்கு அப்புறம் 1 ஹவரில் எல்லா கேமையுமே அகெயின் இன்னொரு தடவை நாங்கள் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. 1.5 மணி நேரம் தாராளமாக போதும் எல்லா லேண்ட் கேம் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. பட் நமக்கு வந்து கூட்டம் இருக்கிறனால தான் நமக்கு வந்து டைம் பற்ற மாட்டேங்குது நம்ம லைனில் நிற்கிறனால. ஸோ செகண்ட் ரவுண்டே நானும் என் சன்னும் போய்ட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜாலியாக தான் இருந்துச்சே தவிர பயமாலாம் இல்லவே இல்லை.
ஒண்டர்லாலேயே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்த த்ரில்லர் கேமில் இதுவும் ஒன்று. பார்க்க வந்து இது சும்மா நம்ம நார்மலாக எக்ஸிபிஷன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ரைடு மாதிரி தான் தெரியும். ஆனால் இது மேலே போயிட்டு நமக்கு ரொம்ப பிடிமானம் நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப அப்படியே பயமாக இருந்துச்சு. இது உண்மையாகவே சச்ச ஒண்டர்ஃபுல் டே அப்படின்னு தான் சொல்லணும். ஒண்டர்லாவில் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நான் பிளாக் தண்டரும் நாங்கள் ஃபேமிலியாக போயிருக்கோம். பட் வந்து ஒண்டர்லா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் வாட்டர் கேம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 2 o'clockலாம் ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள். எல்லா ரைடுமே கவர் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த சின்ன பசங்க விளாடுற மாதிரி பூல் வந்து இருக்கும் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். வெர்டிக்கல் ஸ்லைட்லாம் அங்கே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு மேப்பில் அது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து டிஸ்கோ தாண்டி ஃபேமிலியில் வந்துட்டு பூல் ஒன்று இருக்கும், ஃபேமிலி பூல்னு சொல்லி. அது பக்கத்தில் வந்து வாட்டர் ஸ்லைடு வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் மஸ்ட்டு ட்ரை பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு கேமையுமே மிஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு ஃபன் கேம் மாதிரி தான். ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொருத்தர் நல்லா எத்தி விட்டு விளாண்டுக்கிட்டு சூப்பராக வந்தாங்க. நல்லா இருந்தது. இதுவுமே நான் கூட போவேணா அப்படின்னு சொன்னேன். பட் வந்து இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்லைட்ஸு, வெர்டிக்கல் ஸ்லைடு, அப்புறம் வந்துட்டு வேவ் ஸ்லைட்ஸ் அப்படிலாம் இருக்கும். இது வந்து எங்கே இருக்கும், கார்னரில் இருக்கும். நிறைய பேர் தெரியாமல் போயிடும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஃபேமிலி பூல்லேருந்து கொஞ்சம் வாக் பண்ணி வந்தீங்கன்னா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா நாங்கள் போனப்போ ஒரு ஃபேமிலி இது பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லாஸ்ட்டு 10 minutesக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான். ஏன்னா இதுக்கு கார்னரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபன் ஸ்லைட் ரைட் சுஜித் பண்ணுறா, தேர்டாக வர்றாப்புல. சுஜி இங்கே பாரு. ஆஃப்டர் 5:30 காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் சுஜி 2 பேரும் சேர்ந்து எல்லா ரைடுமே ஒரு 1.5 hours கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஒரு 2-3 ரைடு போகாமல் இருந்தோம். சின்ன பிள்ளைங்க ரைடெலாம் அதை கூட நாங்கள் போய் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஒரு செகண்ட் டைம் எல்லா ரைடுமே ட்ரை பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஸ்பீடியே இருக்குது.
ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, உண்மையாகவே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு டேவை நல்லா என்ஜாய் பண்ணணும், லைஃப்பில் ஒரு மெமரபிள் டேவாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒண்டர்லா ட்ரை பண்ணலாம். நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். சச் அ ஸ்வீட் மெமரிஸாக இருக்கும். ஓகே, ஹாப்பி ஒண்டர்லா. எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு நான் அட்டாச் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து ஃபுட்டு வந்து 399 காம்போ சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு குலோப் ஜாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட்டு, தயிர் பச்சடி, இந்த அளவுக்கு கண்டிப்பாக ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி, அப்புறம் 7 அப். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.